MBBS இல்ல இந்தியால வெட்டனரியா பாஸ்போர்ட்ல இருந்து MBBS டிகிரி வரைக்கும் உங்க கனவுகளை ட்ரீம் பிக் குளோபல் எஜுகேஷன் பார்த்துக்கும். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ. கால் 7397396618. Think doctor, think dream big. பாரத பிரதமர் அவர்களுக்கு வெளிநாடுகளில் நாம் வாங்கியிருக்கும் கடன் தொகை 4,40,000 கோடி. நமது நாட்டின் மக்கள் தொகை 110 கோடி. இதில் சராசரி ஒரு இந்தியனுக்கு 4,000 ரூபாய் கடன் பங்கு வருகிறது. என்னுடைய பங்காக இத்துடன் ரூபாய் 4,000க்கு டிடி அனுப்பியுள்ளேன். இதை பிரதமரின் வெளிநாட்டு கடன் அடைப்பு நிதி என்ற பெயரில் முதல் வரவாக வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய்ஹிந்த் பை CJ சூர்யா. இந்திய கடனை அடைக்க தமிழக இளைஞர் சூர்யா முயற்சி. மிஸ்டர் சூர்யா, இந்தியாவோட கடனை அடைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த கேள்வியை நீங்க கேட்கறதே தப்புங்க. தாய்நாடு தாய்நாடுன்னு சொல்றோமே, அந்த தாய்க்கு நாம எதாவது செஞ்சிருக்கோமா? தாய்ப்பட்ட கடனை மகன் தாங்க அடைக்கணும். நாம பசியா கிடக்கிறோமோ பட்னியா கிடக்கிறோமோ, எப்படியாவது அடுத்தவனுக்கு பட்ட கடனை அடைக்கணும்னு சொல்லுவாங்க. நாடு வேற நம்ம வேற இல்லைங்க. மொத்தமா முடியலன்னா கூட நம்மளால முடிஞ்சதை அனுப்பணுங்க. நான் மானஸ்தேன், ஏன் பங்கு நான் அனுப்பிட்டேன். மான கௌரவம் உள்ளவங்க அனுப்புவாங்க நம்புறேன். தம்மாத்துண்டு பையன் என்ன பேச்சு பேசினான் தெரியுமா? நான் கடன் வாங்கி தண்ணி அடிப்பேன், ஆனா என் நாடு கடன்ல இருக்க கூடாது. எடுமே அந்த துட்டு 1000 ரூபாய. ஐயா கஸ்மாலா, எவனோ ஏதோ சொல்லிக்கணும் இங்க வந்து கூவின் கிடக்குறிய. கூரை மேயத்துக்கு தான் 1000 ரூபாய் துட்டு வச்சுக்கிறேன். அதையும் கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? இந்தியாவே கூரை இல்லாம மானம் போகுதுன்ற நாடி மாயமாலம் காட்டுனுகிற. எடி அந்த துட்ட நான் என்னால முடிஞ்சதை அனுப்புறேன். நானும் மானஸ்தான். அந்த ரிச்சாக்காரப்ப என்ன பேச்சு பேசாம தேல காசே திரும்ப வராது. விரும்பலுக்கெல்லாம் கடனை கொடுத்து சும்மா இருக்கும். நம்ம நாடு போட்ட கடன் நாம தான் அடைக்கணும். போய் நம்ம 3 பேருக்கும் கணக்கு போட்டு சீக்கிரம் அனுப்பிச்சாலே. கார்கில் நிதிக்கு பிறகு இந்திய வரலாற்றில் இவ்வளவு பணம் திரண்டிருப்பது இதுவே முதல் முறை என்று குறிப்பிட்ட நிதி அமைச்சர் திரு சூர்யாவை இளைய சமுதாயத்தின் முன்னோடி என்று வர்ணித்தார். இது பற்றி ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் திரு ஜெக்தீப் சிங் கூறுகையில், திரு சூர்யா என்ற தனி மனிதரின் முயற்சியால் நமது நாட்டின் கடன் தொகை பாதியாக குறைந்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தமது நாட்டின் கடனை தானே அடைக்க முன்வந்தது மட்டுமல்லாமல் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அந்த உணர்வை ஊட்டிய திரு சூர்யா அவர்களை பாராட்டி நமது நாட்டின் குடியரசுத் தலைவரும் பிரதமரும் வாழ்த்துச் செய்திகள் அனுப்பியுள்ளனர். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஒண்ணு பாராட்டணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். என் தம்பியால முடியும்னு எனக்கு தெரியும். சூர்யா BABL. வேடிக்கை பார்த்துட்டு ஆட்டோ சாரி சார், 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா காப்பாத்திருக்கலாம். என்ன சூர்யா ஹாஃப் ஆயி உட்காந்துருக்க? அக்கா நான் ரெடி விட்டாளா? அதெல்லாம் இல்லத்தா. சொல்லு, அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் ஒரு ஆக்சிடெண்ட். லாரியில் அடிப்பட்டு ஒருத்தர் ரோட்டில் துடிச்சிக்கிட்டு இருந்தான். அங்கே இருக்கிற யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. நான் போய் அவனை தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன்.
செத்துட்டான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா அவனை காப்பாத்திருக்கலாம்னு டாக்டர் சொன்னாங்க. ஏன் அத்தான் இந்த பப்ளிக்லாம் அப்படி இருக்காங்க? யாருக்கும் மனிதாபிமானமே இல்லையா? மனிதாபிமானம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதனோட பின்விளைவு நினைச்சுதான் எல்லாரும் பயப்படுறாங்க. போலீஸ் விசாரணை, கோர்ட்ல வக்கீல் கேட்கிற கேள்வி, ஜட்ஜி கொடுக்கிற வாய்தான்னு நொந்து போயிருக்காங்க. திருநெல்வேலியில இருப்பான், வாய்தாவுக்காக மெட்ராஸ்க்கு வரணும். 3 மாசத்துல முடிய வேண்டிய கேஸை 3 வருஷம் வித்துருவானுங்க. இந்த ரிஸ்க் எல்லாம் எதுக்குன்னு தான் யாரும் ஹெல்ப் பண்ண முன் வரது இல்ல. செத்தவன் நிம்மதியா போய் சேர்ந்துருவான், ஹெல்ப் பண்ணவங்க தான் அவதி பண்ணும். சோ ரிலாக்ஸ் சூர்யா. சூர்யா, உங்க அக்காவை எப்படி வெறுப்பேத்துறேன் பாரு. அது என்னவோ தெரியல சூர்யா, ஒரு 3 நாளா இல்ல ஒரு 4 நாளா தொடர்ந்து கனவுல ஐஸ்வர்யா ராயே வந்துட்டு இருக்கா. போங்க தான், சும்மா பொய் சொல்லாதீங்க. அட ஆமா, 2 நாள் தானே வந்திருப்பா. எங்க அத்தான் கனவுல ஐஸ்வர்யா ராய் வந்தது உனக்கு எப்படி தெரியும்? ரித்திக் ரோஷன் ஏன் கனவுல வந்து சொன்னான். சாரி, கேஸ் வாபஸ். 2 பேரும் பயங்கர யூத் தான், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. சூர்யா, உன் கனவுல யார் வந்தா? ரம்யா, மாமா கனவுல ஆளுங்க எல்லாம் வர மாட்டாங்க, கலர் கலரா பலூன் தான் வரும் இல்ல? சரி சரி, வாராத. பூஞ்சோலை தோட்ட தொழிலாளர் வேலை நிறுத்தத்தால் 3 தற்கொலை செய்து கொண்டனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. எல்லாருக்கும் இப்படி வேலையெல்லாம் போச்சுன்னா எல்லாரும் தற்கொலை பண்ணி சாக வேண்டியதுதான். நம்ம ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? நம்மள மாதிரி தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மெட்ராஸ்ல சக்திவேல்னு ஒரு வக்கீல் இருக்கிறாராம். அவரை போய் பார்ப்போம், ஏதாவது வழி பிறக்கும். பதட்டப்படாம விஷயத்த சொல்லுங்க. நாங்கெல்லாம் பூஞ்சோலை எஸ்டேட்ல கடந்த 15 வருஷமா வேலை பார்க்கிறோம். 3 மாசம் வேலை பார்த்தா 3 நாள் கட்டாய லீவ் கொடுப்பாங்க. ஆனா இப்போ நிரந்தரமா எங்களெல்லாம் வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அதுக்கெல்லாம் உங்களுக்கு காரணம் சொல்ல தேவையில்லைன்னு எங்களை துரத்தி அடிச்சிட்டாங்க ஐயா. குழந்தை குட்டிகளை காப்பாற்ற முடியாம உண்ணாவிரதம் இருந்து தவிச்சிட்டு இருக்கிறங்க ஐயா. நீங்க தான் ஏதாவது. என்ஆர்எம்ல வேலை வாங்கியிருக்காங்க. இவங்களை நிரந்தரமா வேலைக்கு வச்சா இஎஸ்ஐ, ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஏகப்பட்டது கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக பெரிய கம்பெனி முதலாளிங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. ஐயா, எங்களுக்கு சட்டம்லாம் தெரியாது. சோ பாருங்க, உங்களை மாதிரி டெம்பரரியா வேலை செய்யறவங்களுக்கு உரிமைகள் இவ்வளவுதான், வேற எதுவும் கிளைம் பண்ண முடியாது. இவங்க 500 பேர் இல்ல, 500 குடும்பம். எப்படியாவது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். இல்ல சூர்யா, நம்ம கேஸ் போட்டாலும் அது நிக்காது. நம்ம லேபர் கோர்ட்டுக்கு நேரடியாகவும் போக முடியாது. அதுவும் கோடியில புரள்ற முதலாளிங்க. They know very well how to play with the rules and bend it. தப்பா நினைச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு புறப்படுறீங்களா? கொஞ்சம் நில்லுங்க. இத்தனை வருஷமா வேலைக்கு போனீங்களே, அப்படி வேலைக்கு போகும்போது எதுலயாவது கையெழுத்து போட்டீங்களா? ஆமாங்க ஐயா, அங்க கேட்ல ஒரு நோட்டு புஸ்தகம் இருக்கும், அதுல கையெழுத்து போட்டு தான் போவோம். அதே மாதிரி நீங்க சம்பளம் வாங்கும் போது எதுலயாவது கையெழுத்து போட்டீங்களா? ஆமாங்க ஐயா, போடுவாங்க ஐயா. நீங்க கையெழுத்து போட்ட அந்த புக்கையும் வவுச்சரையும் எப்படியாவது கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை மட்டும் இல்ல, 15 வருஷத்துக்கான ப்ராவிடன்ட் ஃபண்ட், இஎஸ்ஐ எல்லாத்தையும் வாங்கி தரோம். கொண்டு வருவீங்களா? என் உயிரை கொடுத்தாவது கொண்டாடுங்க. நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, நாங்க கேஸை மூவ் பண்றோம். ஆனா அது வரைக்கும் உங்க போராட்டத்தை கைவிட்டுறாதீங்க. ஏன்டா என்ட்ரி புக்கும் சம்பள வவுச்சரும் இத்தனை வருஷமா அவங்க வேலை செஞ்சதுக்கான ப்ரூஃப் தானே. அதை வச்சு லேபர் கோர்ட்ல அண்டர் செக்ஷன் 25H ID ஆஃப் 1947 நினைக்கிறேன், அதுல கேஸ் ஃபைல் பண்ணலாம்ல. வெரி குட் சூர்யா, யூ ஆர் ரியலி கிரேட். படத்துல கூட வில்லன் தோக்க கூடாதா சார்? என்ன எல்லா எவிடன்ஸும் வக்கீல் சக்தி வேட்டை கிடைச்சாச்சு. கேஸ் ஃபைல் பண்ண போறான். பல கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டி வரும். எஸ்டேட்டை வித்தா கூட முடியாது. சக்திவேல் சிட்டில மிகப்பெரிய லேபர் லாயர். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆஸ் அ லாயர் எனக்கு தெரியும். ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சால கிழிச்சிடுவான். அவன்கிட்ட எவிடன்ஸே கிடைச்சிருக்கு. பணம் பிரஸ்டிஜ் ரெண்டும் லாஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம. சாரி பாஸ். ஓகே சூர்யா, என்னாச்சு?
தேங்க்யூ. ம். மிஸ்டர் சக்திவேல், 1 minute. ஒரு நெகட்டிவ பாசிட்டிவா மாத்திட்டீங்க. அத்தா, ஆ? யார் இது? அது பூஞ்சோலை எஸ்டேட் ஓனர் ஜிகே. பெக்குலரான ஆளா இருக்கான். பணம் தரேன்னா முடியாதுன்னுட்டேன். மெரட்னா படியில காம்ப்ரமைஸ் ஆகி சரி தொழிலாளர்கள்லாம் கூட்டுவாங்க, நான் எல்லாருக்கும் வேலை தரேன்னு கன்ஃபார்மா சொல்லிட்டான். முதல்ல இந்த விஷயத்த தொழிலாளிகளுக்கு சொல்லணும். ஒரு வழியா இந்த கேஸ் செட்டில். இப்ப எல்லாருக்கும் வேலை கேரண்டி. சந்தோஷம் தானே? கையை பிடிச்ச என்னமோ இழுத்து. அது அவன் ஸ்டைல்ல பேசினான். வா வா. பிரவீன் சார். அந்த தொழிலாளர் ஆட்டு மந்தையோட தலைவன் பேர் என்ன? மூர்த்தி. மூர்த்தி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி தொழிலாளியா இருந்து சாக போற? முதலாளியா மாறு. வாழ்க்கையில ஒரு முறை தான் சந்தர்ப்பம் வரும், அது சரியா பயன்படுத்திக்க. நானும் உன்ன மாதிரி தொழிலாளியா இருந்தவன் தான். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, முதலாளி ஆயிட்டேன். ஒருத்த அழிவுலதான் இன்னொருத்த வாழ முடியும். லாயர் சக்திவேலுக்கும் சட்டம் தெரியும், எனக்கும் சட்டம் தெரியும். பாவம் இந்த கூலிக்கார ஜனங்களுக்கு தான் தெரியாது. ஆமா, இப்போ நான் உன்னை குத்தி கொன்னா அதுக்கு பேர் என்ன? கொலை சார். 100 பேரு சேர்ந்து அடிச்சு கொன்னா கலவரம் சார். போராடுவோம் போராடுவோம், சாகும் வரை போராடுவோம். அடிக்காதே அடிக்காதே, தொழிலாளர் வயிற்றில் அடிக்காதே. அடிக்காதே அடிக்காதே, தொழிலாளர் வயிற்றில் அடிக்காதே. போராடுவோம் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். போராடுவோம். என்னப்பா மூர்த்தி, மோசம் போயிட்டோல. என்ன சொல்றீங்க? 10 லட்சம் ரூபாய் பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்த ஆதாரத்தெல்லாம் அந்த படுபாவி வைக்கல் முதலாளி கையில கொடுத்துட்டாயா? நம்ம வாழ்க்கையெல்லாம் அழிச்சிட்டா, வாழ்க்கையெல்லாம் அழிச்சிட்டா. நமக்கு சட்டம் திட்டம் தெரியலன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா அந்த படுபாவியா. உங்க முதலாளி கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன். எல்லாருக்கும் வேலை தரேன்னு சொல்லிட்டாரு. நீங்க உண்ணாவிரத்தை கைவிட்டுருங்க. என்ன வேலுசாமி, என்னாச்சு? என்ன மூர்த்தி, நீயும் பேசாம இருக்க? என்னப்பா? எங்களெல்லாம் எத்தனை லட்சத்துக்கு நான் வித்த? என்னையா பேசுறீங்க? உங்களுக்கு தான் எங்க வயித்துல அடிச்சான். ஆனா நீ எங்கெல்லாம் நம்ம தெரியுதியா? இதோ பாருங்க, விஷயம் என்னன்னு தெரியாம நீங்க என்னையா சொல்ல போற? நாங்கலாம் பாவத்துக்கு வழி சொல்ல போறியா? நான் அட சொல்றேன். பாவி. கேளுங்க, பாரு, ஆளுங்களை எல்லாம் உயிரோட விடக்கூடாது. மூர்த்தி, மூர்த்தி, இன்னையில இருந்து நீ முதலாளிடா, என்னோட பங்காளிடா. தொழிலாளி தொழிலாளி தான், முதலாளி முதலாளி தான். அப்ராட் MBBS இல்ல இந்தியால வெட்டனரியா? பாஸ்போர்ட்ல இருந்து MBBS டிகிரி வரைக்கும் உங்க கனவுகளை ட்ரீம் பிக் குளோபல் எஜுகேஷன் பாத்துக்கும். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ. கால் 7397396618. திங்க் டாக்டர், திங்க் ட்ரீம் பிக்.